நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கவனிக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61வது வசனத்தையும் 62வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அதான் அங்கே இருக்கிற முக்கிய விஷயம். ஆவிக்குரிய பார்வை என்கிற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கடந்த நாட்களில் பேசினேன். அந்த செய்தியை தொடர்கிறேன். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை என்ன செய்தது? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான்னு போட்டிருக்கு. இதில் இருக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த பேதுரு ஏன் மறுதலிச்சான்னா வசனத்தை மறந்துட்டான். வசனம் அவனுக்குள்ள இல்லை. ஆண்டவர், அப்பா சாத்தான் உன்னை சுலக்கினால் புடைக்க என்ற உத்தரவு கேட்குறான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது அவன் சொல்கிறான், ஆண்டவரே யார் உம்மை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்பதாக மாறுதட்டி கொண்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்ன செய்வ? மறுதலிப்ப அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை பேதுரு ஒரு கட்டத்தில் மறந்துட்டான். நான் மறுதலிப்பேன், ஆண்டவரை மறுதலிப்பேன்னு என் ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி அவன் மிகுந்த ஜாக்கிரதையாய் தன் அடிகளை எடுத்து வைத்திருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வசனத்தை அவன் மறந்துட்டான். சோத்திரிக்க உள்ள வசனம் இல்லை. அதனால தான் சோத்திரிக்கிறோம், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? என்ன இல்லை, அவங்க பேச்சும் உன்னுடைய நடைமுறை பாவனையும் அவரை போலவே இருக்குன்னு, அவரை யாருன்னே சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி இயேசுவை மார்வாடி கடையில் அடகு வைக்கிற மாதிரி வச்சுட்டான். அவர் யாருன்னேன்னு தெரியாதுங்க, அவர் யாருன்னேன்னு தெரியாதுங்கன்னு ஒரு முறை இல்லை 3 முறை சபித்தான், சத்தியம் பண்ணினான், தெரியாது என்று சொன்னான். அவர் யாருன்னே தெரியாது. இயேசுவுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அடித்து பேசிட்டான். 3 வருஷம் அவரோடு கூட இருந்த ஒரு பேதுரு தான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவனை திரும்பி பார்த்த உடனே என் இருதயத்தில் தொடுகிற வார்த்தை என்னன்னா, வசனத்தை உடனே நினைவு கூர்ந்தான். அப்போ அந்த பார்வை வசனத்தை நினைவு கூற பண்ணுகிறது. மறந்து போன ஒருவனுக்கு, வசனம் மறந்து போன ஒருவனுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போன ஒருவனுக்கு அவருடைய பார்வை அந்த வசனத்தை நினைவு கூற வைக்கிறது. அந்த வசனம் நினைவுக்கு வந்த பிறகுதான் அவன் மனம் கசந்து அழுகிறான்னு பைபிளில் போட்டுகிறது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதுக்கு காரணம், கர்த்தரை மறுதலிப்பதற்கு காரணம், விசுவாசத்திற்கு துரோகம் பண்ணுவதற்கு காரணம் உள்ள வசனம் இல்லைங்க. உள்ள வசனம் இருந்திருந்தா மறுதலிக்க மாட்டாங்க. உள்ள வசனம் இருந்தா பின்வாங்கி போக மாட்டாங்க. உள்ள வசனம் இருந்தா இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உள்ள வசனம் இருந்தா கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பாங்க. 3 வருஷம் கூடவே இருந்தவன் தான். ஆனால் அப்போ வசனம் அவனுக்குள்ள இல்லை. வசனம் இல்லாதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் திரும்பி பார்த்த உடனே கர்த்தர் தன்னோடு சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க எதை மறக்கிறீங்களோ மறக்கலையோ வசனத்தை மறந்துடக்கூடாது. உங்க இருதய நிரம்ப கர்த்தருடைய வசனம் இருந்தா தான் உங்கள் பாதைகள் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லைன்னு சொல்லப்படும். அவங்க ஒரு காலமும் இடறி போக மாட்டாங்க. தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய நட பிசங்குதுன்னு சொன்னா, ஒரு விசுவாசியினுடைய நடவடிக்கையில் இடரல் உண்டாகுதுன்னு சொன்னா உள்ள வசனம் இல்லாததுனால தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூரணங்களோடு எங்களுக்குள் வாசமா இருக்கிறதுன்னு சொல்றார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் இருதயம் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்து இருக்கிறதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ள வசனம் இருக்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, நான்
கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்க வசனத்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்லல, உங்க வசனத்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். தேவனுடைய வசனம் எது மறந்து போனாலும் வசனம் உள்ள பை ஹார்ட்டடா இருக்கணும், உள்ள நினைவு கூறணும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் போதே மடை திறந்த வெள்ளம் போல வசனம் வரணும். பிரசங்கிக்கும் போது வசனம் உள்ள வரணும். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது வசனம் வரணும். ஏனென்றால் வசனம் தான் உங்களை காக்கும், உங்க குடும்பத்தை காக்கும், உங்கள் பிள்ளைகளை காக்கும், உங்க வாழ்நாளெல்லாம் காக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு அஸ்திபாரம். ஆண்டவர் சொன்ன, நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பெருமழை, பெருங்காற்று, பெரு புயல் வந்தாலும் அந்த கர்த்தருடைய வசனத்தின் மேல் நிற்கிறவன் கீழே விழுந்து போகவே மாட்டான். அல்லேலூயா. வெறும் அற்புதங்கள், வெறும் அதிசயங்கள், கர்த்தர் ஏதாயினும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் ஒரு காலத்தில் கீழே விழுந்து போவான். ஆனால் வசனத்திலே நிற்கிறவன், வசனத்தை பெரிதாக எண்ணுகிறவர்கள், வசனத்திலே கட்டப்பட்டவர்கள், வசனத்திலே உறுதியாயிருக்கிறவர்கள், வசனத்திலே வாழுகிறவர்கள், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அந்த விசுவாசி சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் நிலை நிற்பான். எந்த சோதனை அவனை வாரி கொண்டு போகவே போகாது. நிறைய பேர் கர்த்தரை விட்டு ஏன் அப்படி விலகிடுறாங்கன்னா வசனம் இல்ல, அதாங்க முக்கியம். இன்றைக்கு அதனால்தான் ஒரு சபையில தேவனுடைய வசனம் இருக்கணும். வசனம் இல்லாத சபை அல்ல. வசனம் இல்லாத ஒரு விசுவாசி அல்ல. வசனம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்தில் நிறைக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும், ஒழிந்து போகும், அவருடைய வசனம் மட்டுமே நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தை முன்னிலைப்படுத்தும். பாருங்க, இந்த பேதுரு 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் இயேசுவை யாருன்னு தெரியல, அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாக மறுதலிச்சான். ஆனால் கர்த்தர் அவனை திரும்பி பார்த்த பொழுது அப்போதான் அந்த வசனத்தையே அவன் நினைவு கூர்றான். வசனத்தை மறந்து போன ஒரு பேதுரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லும் பொழுது சில விதைகள் கற்பாறையில், சில விதைகள் வழியோரத்தில், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விதைகள் விழுந்தது. அந்த விதை வசனம். அந்த முள்ளுள்ள அது ஒரு இருதயம், வழியோரம் அது ஒரு இருதயம், கற்பாறை அது ஒரு இருதயம். ஆனால் அதில் போடப்பட்ட எந்த ஒரு வசன விதையும் பலன் கொடுக்கல. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்கள் அவர்கள் உணர்கிறவர்களாயிருந்து 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. வசனம் கேட்கறது இல்லைங்க சபையில், அந்த கேட்கிற வசனத்தை உணர்கிற ஒரு இருதயம், அந்த வசனத்தை மறக்காத ஒரு இருதயம், அந்த வசனம் இருதயத்தில் நிலைத்திருக்கிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருந்தால் தான் நீங்கள் 30ஆய் 60ஆய் 100ஆய் பலன் கொடுக்க முடியும். 1000 வருஷம் கேட்கலாம். ஆனா இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போறவங்க கேட்ட வசனத்தையே நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த வாரமே உங்களுக்கு தோல்விதான். அந்த வாரம் நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. சோத்தரிக்கிறோம். வசனத்தை நினைவு கூறி வந்து அந்த வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணி, அந்த வசனத்தை தியானித்து, அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி, அந்த வசனத்தை அறிக்கை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கையாய், உன்னத வாழ்க்கையாய் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்க சொன்னா குறைஞ்ச வசனம் ஒரு 10 வசனத்தையாச்சும் சொல்லி ஜெபிக்க தெரியணும். நமக்கு நம்முடைய வார்த்தைகளை போட்டு வெறும் வார்த்தையில அலப்புகிறதல்ல. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது என்ன சொன்னார்? அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபித்தார். அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபித்தார். அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபித்தார். அப்ப ஜெபம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்பதுதான் ஜெபம். வசனம் இல்லாத ஜெபம் ஜெபம் கிடையாதுங்க. வசனம் இல்லாத பிரசங்கம் கிடையாது. ஒரு ஜெபம் வல்லமையா இருக்க வேண்டுமானால், ஒரு பிரசங்கம் வல்லமையா இருக்க வேண்டுமானால், நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை வல்லமை நிறைந்ததா இருக்க வேண்டுமானால் அதில் வல்லமை உள்ள வசனம் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பேதுருவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வசனத்தை மறந்தான். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி என்ன செய்வேன், பார்ப்பேன். அப்போ இப்படி பாருங்க, அப்போ வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருக்கிறவர்கள தான் கர்த்தருடைய கண் பார்க்கிறது. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், கர்த்தர் உன்னை பார்த்தா தான் வசனத்தை குறித்த ஒரு நினைவு உனக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வசனத்துக்கு நடுங்குகிறவனா இருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால், என் குடும்பத்தை நோக்கி பார்க்க வேண்டுமானால், வசனத்துக்கு நடுங்குகிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பாரானால் நான் வசனத்தை நினைவு கூறுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தர் சோத்திரிக்கிற உங்களை பார்த்தா வசனத்தை நினைவு கூறுவீங்க. இன்னொன்று, நீங்க வசனத்தை முக்கியப்படுத்தினா அவர் உங்களை பார்ப்பார். ஆகவே கர்த்தர் உங்களை பார்க்கிறது, நீங்க கர்த்தரை பார்க்கிறது வசனத்தின் பேஸ்ட் தான் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல வேளை கர்த்தர் அவனை பார்த்தாருங்க. இந்த பார்வை மட்டும் அன்றைக்கு பேதுருவின் மேல் விழாமல் இருந்திருக்குமானால் அவன் வசனத்தை நினைவு கூர்ந்திருக்க மாட்டான். அவன் மனங்கசந்து அழுதிருக்க மாட்டான். ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள வந்திருக்காது. அவன் நிலைமை என்னவா இருக்கும்னே தெரியாது. நல்ல வேளை கர்த்தர் அவனை பார்த்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களிலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பேதுரு அன்றைக்கு பார்த்தது போல என்ன பாருங்க ஆண்டவரே. நான் வசனத்தை மறந்தவர்களாய், வசனம் இல்லாத குடும்பமாய், வசனம் இல்லாத ஆளாய் நாங்கள் இருக்க கூடாதப்பா. அன்றைக்கு பேதுருவை நீங்க பார்த்தீங்களே, அவன் வசனத்தை நினைவு கூர்ந்தானே, அதுபோல எங்களை பார்ப்பீராக. அல்லேலூயா. அவருடைய பார்வை நம்ம மேல விழுந்தா தான் வசனத்தோடு நம்முடைய ஜீவியம் இருக்கும். கடந்த நாட்களில் நான் உங்களோடு கூட ஆண்டவரை நீங்க எப்படியெல்லாம் பார்க்கணும், ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்க்கணும், முதலாவது நான் சொன்னேன், நீங்க நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, நிமிர்ந்து என்ன செய்யுங்க, பாருங்க. ஆவிக்குரிய பார்வை குறித்து நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்கணும், நீங்க அவரை பார்க்கணும். ஆமா, அவர் மட்டும் உங்களை பார்க்கறது இல்லை, நாமும் அவரை என்ன செய்யணும், பார்க்கணும். எப்படியெல்லாம் பார்க்கிறது? இந்த நாளில் யாக்கோப்பினுடைய பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை அங்க இருக்குது. 1:25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாய் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. நம்ம கையில வச்சிருக்கிறோமே, இதுதான் அவர் நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணம், நியாய பிரமாணம், அவருடைய கட்டளை, அவருடைய சாட்சியின் புஸ்தகம், அவருடைய வேதம். இந்த வேத வசனத்தை சாதாரணமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணுமா? உற்று பார்க்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உற்று பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி என்கிட்ட வந்தான். ஒரு ஆர்ட் ஒன்று காட்டினான், ஒரு படம் வரைந்து என்கிட்ட காட்டினான். அது ஒரு மாடர்ன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலங்களில் அதை சொல்கிறாங்க. இப்போ அது பிரபலமாக ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாக சொல்லுகிறேன். ஒரு படத்தை வரைஞ்சி இது எப்படி இருக்குன்னு பாருங்க பாஸ்டர் அப்படின்னா, அந்த தாளை பார்த்தா காக்கா மூக்கால கிறுக்கனா அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு கிறுக்கலாக இருக்குது. சும்மா ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு பென்சிலை கொடுத்தா அவன் எப்படி கிறுக்குவான், அந்த மாதிரி ஒரு கிறுக்கலான ஒரு படமாக இருக்குது. கிறுக்கி இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு படமாக இல்லை. நான் சொன்னேன், ஏயா இது ஒரு படம், நீ இதை பாருன்னு என்கிட்ட காட்டுற, ஆனால் இது காக்கா மூக்கால கிறுக்கின மாதிரி இருக்கு, இது என்ன இது அப்படின்னு நான் கேட்குறேன். அதற்கு அந்த வாலிபன் சொன்னான், பாஸ்டர் அதை கொஞ்சம் உத்து பாருங்கன்னா. என்னடா இது கிறுக்கட மாதிரி இருக்குது, இதை போய் உத்து என்ன பார்க்கறது அப்படின்னு, என்ன இதில் இருக்குன்னு நான் அதுக்கு முன்னாடி சாதாரணமாக பார்த்தேன். இப்போ அதை எப்படி பார்க்குறேன்?
உத்து பார்க்குறேன். நான் உத்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் எதெல்லாம் கிறுக்கல் என்று சொன்னனோ அது ஒரு வயல்வெளியாக தெரியுது. நான் எது கிறுக்கல்னு சொன்னனோ அது ஒரு வரப்பு தெரியுது. நான் எது கிறுக்கல் என்று சொன்னனோ அதில் சில பெண்கள் தலையில் சோத்திர அந்த அரிக்கட்டுகளை வைத்துக்கொண்டு நடந்து போகிறது தெரியுது. நான் எது கிறுக்கல் என்று சொன்னனோ அங்கே விவசாயிகள் சோத்திரிக்கிற வாய்க்கா வெட்டுறது தெரியுது, குளம் தெரியுது, ஏரி தெரியுது, கிராமம் தெரியுது, கூரை தெரியுது. அடே அப்போ ஒரு கிராமமே தெரியுது. எப்போ உத்து பார்க்கும்போது அவ்வளவும் தெரியுது. நான் சொல்றேன், இந்த பைபிளை நீங்க சாதாரணமா பார்த்தா வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையில எழுதப்பட்ட எழுத்து மாதிரி தெரியும். உத்து பாருங்க, ஒவ்வொரு எழுத்துல இயேசுவே உங்களுக்கு தெரிவார். ஒவ்வொரு வார்த்தையில இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். ஒவ்வொரு வார்த்தையில இயேசுதான் தெரிவார். சோத்தரிக்கிறோம். மறுரூப மலையில் சோத்தரிக்கிறோம், அந்த மகிமையில் சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே மறுரூப மலையில் இயேசு மறுரூபமானாரு. அதுக்கு பிறகு பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இயேசுவும் மோசே எலியாவும் பேசுகிறவர்களாக இருந்தாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒளிவுள்ள மேகம் அவங்க மேலே இறங்குச்சான். பைபிள் சொல்லுது, அந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க சாஷ்டாங்கமாக கீழே விழுந்தாங்கன்னு பைபிளை போட்டிருக்கு. பைபிள் சொல்லுது, பேதுரு எழுந்து பார்த்த பொழுது அங்கு இயேசுவை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி யார் யாரோ அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த மகிமை இறங்கின உடனே இயேசு மட்டுமே தெரிகிறாரு. இந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த தேவ பிரமாணத்தை நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா சாதாரணமா தான் தெரியும், ஒரு சாதாரண புஸ்தகமா தான் தெரியும். ஆனால் கர்த்தர் கொடுத்த கிருபையோடு உற்று பார்க்கிற பார்வை உங்களுக்கு இருக்குமானால் ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு, ஒவ்வொரு வசனத்தில் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம், உங்களுக்குரிய வார்த்தை, உங்களுக்குரிய ஆலோசனை, உங்களுக்குரிய வெளிச்சம், உங்களுக்குரிய மகிமை, உங்களுக்குரிய கிருபை அந்த வார்த்தையில வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீங்கள் உற்று பாருங்கள். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வை சாதாரணமாக இருக்கு. அதெல்லாம் தாவீது சொல்ல, ஆண்டவரே உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறங்க ஆண்டவரே. நீங்கள் சாதாரணமாக பார்த்தா வேதத்தின் அற்புதம் தெரியாது. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. நீங்க கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே அந்த உற்று பார்க்கிற அந்த பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கைகளை தட்டி வாயை திறந்த ஆண்டவரே அந்த உற்று பார்க்கிற அந்த பார்வை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, இந்த உற்று பார்த்த என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குமா, அதிலே நிலைத்திருக்கிறவனே. உற்று பார்க்கிறவன் தான் நிலைத்திருக்க முடியும். நிறைய நேரம் வசனத்துல ஏன் நிலைத்திருக்க முடியல, அவன் உற்று பார்க்கல. அதனால வசனத்துல ஒரு போல்டா அவன் நிலைச்சு நிக்கல. நிறைய பேர் வசனத்திலிருந்து இடறிறாங்க. உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன். அடுத்தது, கேட்கிறதை மறக்காமல் இருப்பான். அப்ப நிலைத்திருப்பான், மறக்காமல் இருப்பான், அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருப்பான். இந்த உற்று பார்க்கிறவருடைய தன்மை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்க்கிறவர்கள் வசனத்திலே நிலைத்திருப்பார்கள், வசனத்தை கேட்கிறதை மறக்காமல் இருப்பார்கள், அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 4 ஆசீர்வாதம், பாக்கியவானாய் இருப்பார்கள், அதற்கேற்ற கிரியை செய்கிறவர்களாய் இருப்பார்கள், கேட்கிறதை மறக்காமல் இருப்பார்கள், நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த 4 அனுபவம் யாருக்கு உண்டாகுன்னா, உற்று பார்க்கிற பார்வை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உற்று பார்க்கிற பார்வை. அதனால தான் அன்றைக்கு அலங்கார வாசலிலே ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். பேதுரும் யோவானும் அவனை எப்படி பார்த்தார்களாம்? உற்று பார்த்தார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது, சோதனைகள் வரும் பொழுது, சில வேதனைகள் வரும் பொழுது நம்ம உத்து பார்க்கணும். ஏன் என் குடும்பத்தில் இது வருது? ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் இந்த வியாதி வந்தது?
ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்காம இருக்கு? ஏன் இந்த விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? ஏன் இந்த தொடர் தோல்வி எனக்கு வருது? ஏன் தொடர்ந்து என்னுடைய ஃபேமிலியில் இந்த குறிப்பிட்ட காரியம் ஏன் திரும்பி திரும்பி அது நடந்துகிட்டே இருக்கு? உற்று பார்க்கணும். உற்று பார்த்தாதான் அங்கே விலங்க காரியம் தெரியும். நீங்க ஏதோ எதர்ச்சியா நடந்தது, என்னைக்கா ஒன்று நடந்தா பரவாயில்லைங்க. ஆனா ஒரு காரியம் திரும்ப திரும்ப நடக்கிறதானால் அது என்ன என்று உற்று பார்க்கிற பார்வை நமக்கு வேணும். அல்லேலூயா. நீங்க உற்று பார்க்காத வரைக்கும் பிரச்சனை என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், வேகமா அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தான். கவனிக்கணும். அப்ப உற்று பார்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த உதவி நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். பவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறான். இது இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு மனிதன், ஒரு அதிபதி கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையா இருந்தானா. எதை கேட்க ஆசையா இருந்தானா? வசனத்தை. உங்களுக்கு ஆசை இருக்கா? நிறைய பேருக்கு வசனம்னாலே தூக்கம் வருது, வசனம்னாலே கொட்டாய் கொட்டாயா வருது. நீரியான மாதிரி திறந்து மூடும். தோத்திரம். அது வரைக்கும் ஊர்கதை உலக கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது கொட்டாய் வராத ஆளுக்கு வசனம் கேட்டால் கொட்டாய் வருதுன்னா அது கொட்டாய் இல்லைங்க, அது ரொம்ப கெட்ட ஆவி. தோத்திரம். ஆமாம் 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 ஆமாம். சோத்திரம். சபையில் வரும்பொழுது என்னைக்காவது ஏதோ ஒரு பலவீனம் அது வர, எப்போ பார்த்தாலும் சபையில் கொட்டாவி தான். தோத்திரம். காரணம், அவருக்கு வசனம் ரொம்ப போரா இருக்குது. சோத்திரிக்கணும். ஊர் கதை, உலக கதை, அவன் கதை, இவன் கதை, அரசியல் கதை. தோத்திரிக்கிறோம். யார் இப்போ சிஎம்? தோத்திரிக்கிறோம். யார் கீழே இறங்கிட்டான், எவன் எது பண்ணுறான்? தோத்திரிக்கிறோம். இதெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு டைமே பத்தாது. சோத்திரம். வசனத்தை கவனிப்போம். எப்போ தான் அந்த தூக்கம் வருமே தெரியாது. சோத்திரிக்கிறோம். வசனத்தை கவனிப்போம். இந்த வசனத்தை கவனிப்போம்னு ஒன்று, உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உன்னுடைய ஜீவியம் ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். வசனம் இல்லைன்னா உன் வாழ்க்கையெல்லாம் व्यसனமாக தான் இருக்கும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு வசனம் ஒன்றே வழியா இருக்குது. அல்லேலூயா. அந்த அதிபதி வசனம் கேட்க ஆசையா இருந்தான். அவன் பர்னபாவிட்டும் பவுலிடத்திலையும் எனக்கு வசனத்தை சொல்லுங்க, நான் வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறேன். உடனே சோத்திரம். லட்டு தின்ன ஆசையான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி ஒரு ஊழியக்காரங்கிட்ட வசனம் கேட்க ஆசையாக இருந்தால் அந்த விசுவாசி ஊழியக்காரனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்? தோக்காரன் நான் பேசுகிறேன்டா வசனம் அப்படின்னு. தோத்தரிக்கிறோம். பவுலுக்கு சொல்லவா வேணும்? பர்னபா வேதாகமங்களில் வல்லவன்னு போட்டிருக்கு, வச்சு வெளுத்துருவான்னு சொல்லி அவன் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எலிமா என்று பேர் கொண்ட ஒரு மந்திரவாதி அவன் என்ன பண்ணுறான், பவுல் அந்த அதிபதியோடு வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவன் குறுக்க இடமறிச்சு இவன் ஒரு கருத்தை சொல்லிக்கினே இருக்கிறான். இவன் ஒன்று இடையில சொருவிட்டே இருக்கிறான். பவுலுக்கு ஆரம்பத்தில் தெரியல. அவனும் ஆவிக்குரிய ரீதியாக தான் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் இது டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கே. வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இடையில குறுக்க இவன் மறித்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சோத்திரிக்கிறோம். சம்பா கோயிலுடைய ஆப்போசிட்டில் ஒரு செருப்பு தைக்கிற கடை அப்படி வந்து அங்கே ஒரு இருக்குது. அங்கே ஒரு பிரதர் எனக்கு சொல்லி, அங்கே நீங்கள் செருப்பு தைச்சிக்கணும் ஈஸியாக உங்களுக்கு அப்படி நல்லா. உடனே அந்த செருப்பு கடைக்காரர் செருப்பு தைச்சிட்டு இருக்கும்போது நம்ம எப்போதுமே வசனம் சொல்கிற ஆள் தானே, ஐயா நீங்கள் யார் இன்னான்னு கேட்டுக்கிட்டே இருந்தவுடனே அவர் என்கிட்ட வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வேறு ஒருவன் வண்டியில் எதுக்கோ அவன் நிற்கும் போது நாங்கள் பேசுகிறத, நான் அந்த செருப்பு கடைக்காரர்கிட்ட பேசுகிறதும் அந்த செருப்பு கடைக்காரர் என்கிட்ட பேசுகிறதும்
பக்கத்தில் நின்று ஒருத்தன் வண்டியில் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் சொல்கிறான், இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், இது இப்படி கிடையாது, அது அப்படி கிடையாதுன்னு அவன் உள்ளே போடுறாங்க. தோத்திரம். அவன் சாதாரண ஒரு செருப்பு கடை சேர்க்க, அவன் ஒரு விசுவாசியும் கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செய்வாரியா, அவர் தான் உண்மையான தெய்வம், அவருடைய காரியம்னு நான் அவனுக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தா, இவர் இல்லை அந்த வசனம் இப்படி அது இப்படின்னு அவன் சொல்கிறான். கடைசியில் பார்த்தா தான் அவன் வேறு ஒரு உபதேசத்தை சேர்ந்தவனு எனக்கு தெரியும். நான் கேட்குற ஒரு சர்ச்சில் இருக்கிற ஆளுகிட்ட நான் இடை மறிச்சா கூட அது சோத்திரம் அவரையும் உட்கார வச்சு ஒரு 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 பைபிள் ஸ்டடி நடத்திடலாம். நான் புறஜாதியானுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் இடம் மறிச்ச எனக்கு ரொம்ப மனசுக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது? சோத்திரம். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குது. இப்போ அவன் ஒன்று சொல்ல, நான் இடையில பூந்து ஏதோ சொன்னா, என்னடா அது இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறான், அவன் கேட்க மாட்டானா? அதை எப்படியோ ஒரு ஞானமாக அதை நான் கடந்து போனேன். ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாக போச்சு. வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் இடமறிச்சு ஒரு ஆளை நல்ல கத்தருக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தா அப்படி இடைமறிச்சிட்டான்னு பாருங்க. ஒரு பிசாசு எப்படி அது கெடுக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி பவுல் வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் இடையில குறுக்கில் பூந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஒரு கட்டத்தில் சோத்தரிக்கிறோம். இப்போ சவுல் என்கிற பவுலுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுச்சு. இது எதர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியல, சம்திங் ராங். அப்படின்னா இந்த ஆள் யாரான்னு இப்பொழுது சாதாரணமா பார்த்த பவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறான். அடுத்த வசனத்தை போடுங்க. உற்று பார்த்தா அவன் பார்வைக்கு இப்போ எப்படி தெரியுமா? அந்த ஆள் முன்னாடி நிற்கிற ஆளு எல்லா கபடமும் பாருங்க. அந்த உற்று பார்க்கும்போது அந்த மனிதனுக்குள் இருக்கிறது சவுலுக்கு இப்போ தெரியுது, பவுலுக்கு தெரியுது. எல்லா கபடமும் என்னதுங்க? கபடம் என்ன? வெளியில ஒரு மாதிரி பேசுறது, உள்ள ஒரு மாதிரி இருக்குது. சோத்திரிக்கிறோம். எல்லா கபடமும், அப்புறம் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. அப்போ பொல்லாங்குல நிறைந்திருக்கிறோம். சோத்திரிக்கிறோம். சாதாரண ஆள் கிடையாது. வெளியே பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியும், ஆனால் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறான். மூணாவது பிசாசின் போச்சு. தோத்திரம். அல்லேலூயா. அவன் சோத்திரம். அவன் இயேசுவின் மகன் அல்ல. என்ன மகனா இருக்கிறான்? பிசாசின் மகன். இவன் பிசாசின் மகன் என்று எப்போ பார்த்தா தெரியுதுங்க? உற்று பார்க்க பார்த்தா தெரியும். சாதாரணமாக பார்த்தா ஒரு விசுவாசி, சாதாரணமாக பார்த்தா தேவனுடைய பிள்ளை, ஆனால் உத்து பார்த்தா பிசாசின் மகன். அப்புறம் நீதிக்கெல்லாம் பகஞ்சன். தோத்திருக்கிறோம். அவன் நீதிக்கு சார்ந்தவன் அல்ல, நீதிக்கு ஒத்து போகிறவன் அல்ல, அவன் அநீதிக்கு ஒத்து போகிறவன், நீதிக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். அப்புறம் கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுகிறவன், புரட்டி போடுகிறவன், வசனத்தை புரட்டி பேசுகிறவன். இந்த வசனத்துக்கு இது விளக்கம் அல்ல, இந்த வசனத்துக்கு அதுதான் விளக்கம் என்று புரட்டுகிறவர்கள். இன்றைக்கி சபையில் பாண்டிச்சேரியில் ஊரெல்லாம் நிறைஞ்சிருக்கிறான். சபையில் நல்ல கனி கொடுக்குற ஒரு ஆளை, கத்தருக்காய் எழும்புகிற ஒரு ஆளை, அது இப்படி இல்லைங்க, அது அப்படி இல்லைங்க, அந்த ஞானஸ்தானம் அப்படி இல்லைங்க, நீங்கள் போகிற சபை அது இல்லைங்க. ஏண்டா ஒரு குப்புசாமிக்கும் ராமசாமிக்கும் போய் அதை சொல்லாம்பா. தோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமாக சோத்திருக்கிறோம். ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சகோதரிகிட்ட போய் நீ அந்த காரியத்தை சொல்லுப்பான்னா அவங்க அங்கே சொல்ல மாட்டாங்க. சோத்திருக்கிறோம். சபைக்குள்ளே இருக்கிறவங்களை, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களை, ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களை, சபைக்கு உபயோகமாக இருக்கிறவங்களை, சோத்திருக்கிறோம், கர்த்தருக்காக ஏதாகினவனை செய்யணும்னு எண்ணுகிற அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களை புரட்டுவதும் அவர்களை மாற்றுவதுமான ஒரு காரியம் தான் அந்த கடைசி காலத்தில் நடக்குது. இப்போ அவன் ஆவியில் நிறைஞ்சி ஒரு இழுப்பு போட்டான். தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவன் காணாமலே போயிட்டான். நான் எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள என்ன பார்வை இருந்துச்சுங்க? உற்று பார்க்கிற பார்வை. ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளோடு கூட பேசுகிற ஆள், பைபிள் எடுத்துன்னு வர ஆள், நம்மள்கிட்ட சொல்கிற ஆள் எல்லாம் சோத்திருக்கிறோம், அவன் ஆண்டவுடைய காரியத்தை தான் சொல்லுவான். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு புதுசாக வந்த சினிமா படத்தை டைலாக் பேசி நின்றான். தோத்திருக்கிறோம். அவனும் தோத்திருக்கிறான். எல்லாம் அந்த ஒரு ஆவிக்குரிய ரீதியாக தான் அவன் பேசுகிறான். சோத்திருக்கிறான்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதரன் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு வசனத்தை தான் சொன்னான். அப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, அப்படித்தான் சொன்னான் சோத்திரம். ஆனால் கர்த்தர் அது தகுந்த ஒரு வசனத்தை சொல்லியே பிசாசை ஜெயித்தார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அப்போ வசனம் உள்ள இருந்தா தானே நீ ஜெயிக்க முடியும். வசனம் இல்லைன்னா நீ எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சாட்சியின் வசனத்தினாலோ அவர் பிசாசை ஜெயித்தார்னு இருக்க. எந்த விசுவாசிக்குள்ள வசனத்தை உற்று பார்க்கிற அந்த பார்வை இருக்கோ, வசனம் உள்ள இருக்கோ, அவர்கள் தான் ஜெயம் எடுக்கிறவர்களா இருப்பாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சுயாதீன பிரமாணம். அந்த யாக்கோபு 1:25 சொல்லுகிறது. அந்த பிரமாணத்தை பாருங்க. தெய்வீக பிரமாணம், நியாய பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் ஜீவனின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம். பைபிள்ல நிறைய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். many laws in the Bible. நிறைய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்தின் பிரமாணம், ஒரு தனி மனிதனுக்குரிய ஒரு பிரமாணம், ஒரு சபைக்குரிய ஒரு பிரமாணம், ஒரு ஆவிக்குரியவனுடைய பிரமாணம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் நீ நடக்கணும்னு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரே, அந்த பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 7வது அதிகாரம். சோத்திரிக்கிறோம். ரோமர் 7வது அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் பைபிள் சொல்லுகிறது, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பாருங்க, பிரமாணத்தை உற்று பார்க்கிறாரு. நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்போ எப்படி நன்மை செய்கிற ஒரு பிரமாணம் இருக்கோ, அதே போல தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணம் காண்கிறேன். அதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இது வருது? அவர் உற்று பார்த்தா சொல்றாரு, தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். நான் அதை எப்படி சொல்றேன்? அந்த ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி அங்க இருக்கு. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நன்மை எது? அதை உற்று பார்த்து அதை நாம் கடைபிடிக்கணும். சிலது பைபிள் சொல்லுது, பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதை எதுவோ அதில் என்ன செய்யுங்கள்? நடவுங்கள். ரெண்டும் கலந்து இருக்குதுங்க. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனா பிரமாணத்தை எப்படி பார்க்கணும்? உற்று பார்த்தாதான் நன்மை எது தீமை எதுன்னு தெரிந்து அந்த நன்மையிலே நாம் நிலைத்து நடக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் என்ன செய்கிறேன்? நான் காண்கிறேன். தொடர்ந்து சோதரர் ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். பாருங்க, எல்லா இடத்துல காண்கிறேன் பார்க்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, ஏன்? பவுலுடைய பார்வை உற்று பார்க்கிற பார்வை. ரொம்ப டீடைல்டா சொல்றாரு. சோத்திரிக்கிறோம். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாருங்க, அல்ல பைபிள் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் என்ன செய்து போராடுகிறது. பாருங்க, நம்முடைய அவயவம் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சரீரம் எப்ப ரட்சிக்கப்படும்னா அவர் வருகை நாட்களிலே சரீர மீட்பாகிய ரட்சிப்பை பெறுவோம். அதனால தான் நம்ம நல்லா ஜெபிச்சா இந்த உடம்பின் உணர்வு உள்ள இருக்கிற எல்லா சோதரிக்கிறோம் அந்த காரியமெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடி உதவுது. ஒரு நாள் ஜெபிக்கல, ஒரு வாரம் ஜெபிக்கல, ஒரு வாரம் பைபிள் படிக்கலைன்னா இந்த உடம்பு திமிர் பிடிச்சி நம்மளை வேற பக்கமாக இழுக்கும். வேற பக்கமாக
இல்லையா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும் தோத்திரம். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் சோத்திரிக்கிறோம். ஆமாம், அது என்ன பெரிய சீப் பாஸ்டராக இருக்கட்டும். பாலியங்கிச்சோ சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு என் சரீரத்தின் அவயவங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்காமல் நான் வெளியே வருவேனானால் என் பார்வை பரிசுத்தமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. சோத்திரிக்கிறோம். ஆனால் பட் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனுக்கு அப்படி இருக்குமானால் நாமெல்லாம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். ஆகவே அந்த அவயவங்களில் என்னுடைய சோத்திரிக்கிறோம் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண தான் நம்முடைய அவயவங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் வைத்து வைத்து என் கண்களை, என் கைகளை, என்னுடைய நரம்புகளை, என் எலும்புகளை, என் ரத்த நாளங்களை, என் ஒவ்வொரு அணுக்களை நான் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன்ப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லாட்டினா பாருங்க, நான் நல்லா ஜெபிக்கிற என் ஆவி நல்லா ஜெபிக்கிறதா இருந்துச்சுன்னா சோத்திரிக்கிறோம், அது என்ன செய்யுது, இந்த ஆவி என்னுடைய சோத்திரிக்கிறோம் சரீரத்தை அது கர்த்தருக்கேற்ற விதத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுது. ஆனால் நான் சரியாக ஜெபிக்கலை, நான் சரியாக பண்ணலன்னா சோத்திரிக்கிறோம் இந்த ஆத்மா என்ன பண்ணுது, என்னுடைய என் சரீரத்தை அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி பாவத்துக்கு ஏற்ற விதமாக என்ன செய்யுதுங்க, பயன்படுத்துது. அப்போது நம்ம என்ன செய்யணும், அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து ஹல்லேலூயா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. சோத்திரம் 23, 25 பாருங்க. 25 என்ன சொல்லுது பாருங்க. சோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை என்ன செய்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். சோத்தரிக்கிறோம். நான் என் மனதினாலேயோ தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கு நான் ஊழியம் செய்கிறேன். நம்ம எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா, அல்லது பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறோமா? இல்லை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறோமா? எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? ஆண்டவர் இந்த வசனத்தில் யாக்கோப்பு 1:25 என்ன சொல்லுதுங்க, சுயாதீன பிரமாணம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. யாக்கோப்பு 1:25 போடுங்க. என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம். தேவ தூதர்கள் இப்போ இருக்கிறாங்களே, காபிரியல் இருக்கிறாரு, மிகாவேல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுயாதீன பிரமாணமே கிடையாது. அவங்கள ஒரு ரோபோட் மாதிரி. போன என்ன செய்வாங்க, போவாங்க. வான என்ன செய்வாங்க. அவங்கள சுயமாக எதையும் அவங்க செய்ய முடியாது, அந்த காரியம் இல்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி, அந்த லூசிபருக்கு தான் எல்லாவற்றையும் சுயமாய் சிந்திக்கிற ஆற்றல் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு மேலாக என்னுடைய காரியத்தை என்ன செய்வேன், நான் உயர்த்துவேன். அவன் சிந்திச்சான், மனதில் எண்ணினா அவன் கீழே பிசாசா தள்ளப்பட்டான். சோத்திரிக்கணும். ஆனால் இன்னைக்கு தூதர்கள் அந்த சுயாதீன பிரமாணத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளை ரோபோட்டை வைக்கல, அடிமையாக வைக்கல, நம்மளை சுயாதீனம் உள்ள. அதாவது சுயாதீனம் என்னன்னா, நன்மையும் இருக்கு தீமையும் நமக்கு முன்னாடி இருக்கு. நாம ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் தீமையும் நான் உனக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீ நன்மையை எடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ தீமை எடுத்தா உனக்கு சாபம் அப்படின்னு நமக்கு முன்னாடி தான் எல்லாத்தையுமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ நாம ஜெபம் பண்ணி அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து, எது நல்லது என்று உற்று பார்த்து, அந்த வசனத்தில் எது சரியானது, நான் நடக்க வேண்டிய பாதை எது என்று உற்று பார்த்து, அந்த வசனத்துக்குப்படி நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு தான் ஆண்டவர் இந்த நடு மரத்துக்கு கனியை வச்சாரு, அப்படி தெரிலன்னு. அதல்ல. சோத்திரம். ஒரு டெஸ்ட் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். நீங்கள் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாரும் செய்கிறது போல நானும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்காது, அது கர்த்தருக்கு விருப்பமானதாய் இருக்காது. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி எல்லாம் இருக்கு. சோத்திரிக்கிறோம்.
அதனால தான் நாம் கர்த்தர் நம்மளை என்ன பிரமாணத்தில் வச்சிருக்கிறாருங்க? சுயாதீனம். நம்மளால் ஜெபிக்காமல் இருக்க முடியும், ஜெபிக்கவும் முடியும். சர்ச்சைக்கு வராமல் இருக்க முடியும், சர்ச்சைக்கு வரவும் முடியும். ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஊழியமும் செய்யலாம். துதிக்காமலும் இருக்கலாம், துதிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸ்தோத்தரித்தும் இருக்கலாம், ஸ்தோத்தரிக்காமல் இருக்கலாம். செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருங்க? அடிமையின் பிள்ளையாக அல்ல, சுயாதீனத்தின் பிள்ளையாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் எனக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நான் இஷ்டம் இல்லை, நான் அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து கர்த்தர் என்ன வழியாக நான் நடக்கணும்னு கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரோ அந்த வழியாய் நான் நடக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எந்த பிரமாணத்தில் இருந்தாங்க? அடிமையின் பிரமாணம். எகிப்து தேசத்தில் எப்படி கிடந்தாங்க? அடிமையின் பிள்ளைகளாக இருந்தாங்க. மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சாங்க. அடிமை. அவங்க நினைச்சது எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு கால பிரமாணத்தின்படி அல்ல, நான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம். அல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த சுயாதீன பிரமாணம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை. ஜெபம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? ஜெபம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? வேதம் வாசிப்பதும் வாசியாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? வேதம் வாசிப்பதும் வாசியாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? தீதாக பயன்படுத்தி வேண்டாத, தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை. சொல்லுங்க. சோத்திரம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? துதி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? துதி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி பயன்படுத்தி வேண்டாத தீதாக பயன்படுத்தி தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை. க்ளோரி
சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலத்து இந்த பாடல ஆண்டவர் தந்து இதை சோத்தரிக்கிறோம். இதை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ செய்யறதும் செய்யாம இருக்கிறது நம்ம கையில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சுயாதீன பிரமாணம். அதை எப்படி பார்க்கணுங்க? உற்று பார்க்கணும். இன்னொரு 2 வசனத்தை மட்டும் சொல்றேன். நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 3:1 சொல்லுது நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள். அப்புறம் எப்படி பார்க்கணுமா? கவனிச்சு பாரு. ஆண்டவர் பல இடத்துல கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். சோத்தரிக்கிறோம். அந்த புஷ்பங்களை எப்படி பாருங்க? கவனிச்சு பாருங்க. அவைகளெல்லாம் நான் உடுத்து வைக்கிறேனே, அவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேனே, உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? நீ கவனிச்சு பாரு, நீ கவனிச்சு பாருன்றார். இன்றைக்கும் நீங்க கவனிக்கலைன்னா உங்களுக்குள்ள என் வாழ்க்கை என்னாவும் தெரில, நான் எனக்கு காரியம் நடக்குமா இன்னும் கவலையிலேயே பட்டு செத்துரும். ஆண்டவர் சொன்ன நாளைக்காக என்னப்படாத, கவலைப்படாத. காகங்களை கவனிச்சுப்பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு? எந்த காக்காவாச்ச கன்னத்தில் கையை வச்சுக்கின்னு நாளைக்கு அவன் சோறு போடுவான்னு தெரில, குட்டிகளுக்கு நான் சோறு போடுவானா, ஏதாவது பூவாவுக்கு வழி இருக்குமான்னு காக்கா ஏதாவது அழுது பார்த்துருக்கிறீங்களாங்க? கவலைப்பட்டு பார்த்துருக்கிறீங்களாங்க? காக்காவை கூப்பிட்டு என்ன போடுறான்? சோத்தை போடுறான். அல்லேலூயா. அதுக்காக செலவு பண்ணுறான் சோத்திரம். காரணம் அது கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்குது. கிடைக்க வேண்டியது தானா அதுக்கு கிடைக்குது. நான் சொல்கிறேன், ஆகாயத்து பறவைக்கே அப்படி கிடைக்குமானால் அவைகளை பார்க்கிற விசேஷித்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு எப்போ இந்த சத்தியம் எப்படி தெரியுதுன்னா கவனித்து பார்த்தா தான் தெரியுது. டேய், இந்த காக்காவையே அவர் போஷிக்கிறார, கவனிச்சாதான் தெரியும். ஏன் என்ன போஷித்தர மாட்டாரா? என் குடும்பத்தை போஷித்தர மாட்டாரா? என் கடனை அடைச்சிட மாட்டாரா? என் பிள்ளைகள் படிச்சிட மாட்டாங்களா? நான் அந்த காரியத்தில் ஜெயம் எடுத்துட மாட்டானான்னு இவைகளை பார்த்தாலே, இவளை கவனித்தாலே நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடுது. ஆமேன்னு சொல்லுங்க. சாதாரணமா பார்த்தா வராது. எப்படி பார்க்கணுமா? கவனிச்சு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்து பொறுமையோடு என்ன செய்யுங்க? ஓடுங்க. யாரை பார்த்து ஓடுங்க? ஆமாம், ஆபிரகாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, எலியாவை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, தாவீதை பார்க்க. இந்த ஆளுங்களெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தா அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குறை நமக்கு தெரியும். சோத்தரிக்கிறோம். அவங்க கோவப்பட்டது இல்லை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தவறுனது, கொஞ்சம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போனது அப்படின்னு யாரையாச்சும் உத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அதான் ஆண்டவர் அந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து எல்லாத்தையும் சொல்லிட்டு 13வது அதிகாரம் 12 அதிகாரம் துவங்கும் போது சொல்றாரு, இவ்வளவு திரளான சாட்சி இருந்தாலும் நீங்கள் இயேசுவையே கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் பூரண புருஷராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில விசுவாசமும் நன்மையும் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய பிரமாணத்தை உற்று பார்க்கணும். பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசுவை கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பார்வை தான் நம்மளை ஆவிக்குரிய சத்தியத்தில் நம்மை நடத்தும். இப்படிப்பட்ட சத்தியங்களில் எங்களை இன்னும் நடத்துங்கப்பா, எங்களுக்கு இப்படிப்பட்ட பார்வையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கைகளை உற்சாகமாய் தட்டி, நல்ல வாயை திறந்து நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பார்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.